நான் பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் மேலே கோவமாக இருந்தேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம இந்த பிரச்சனை தீர எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தீங்க. நீங்கள் மட்டும்தான் என் பக்கம் நின்னீங்க. உங்களை பற்றி இப்போ தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியா? அட போடா, அது என்ன படைச்ச ஆண்டவனால கூட முடியாதுடா. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மருமகனே. சரி அத்தை, நான் உள்ள போகிறேன். சரி மருமகனே. ஐயோ, என்ன நின்னுட்டான்? ஐயோ, எதுக்கு வரான்? அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மருமகனே? இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கும் ஆதரிக்க இருக்கிற பிரச்சனையை தூண்டி விட்டு எங்களை பிரிக்கிற வேலையை நீங்க பாக்கலையே. ஐயோ, என்ன மருமகனே, நெஞ்சில அம்பு தைச்ச மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட. நீ இன்னும் என்ன நம்பலையா? அப்படி இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்கீங்க. அதான் லைட்டா ஒரு டவுட் வந்துச்சு, அதான் கேட்டேன். நான் இப்பதான் உங்களை நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். அந்த நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு போறான்? பார்த்துக்கலாம். ஆதர, ஆதர, என்ன ஆதர? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்கிட்ட ஏன் கோவப்படுற? நீங்க நினைச்சிருந்தா இந்த 10 லட்சம் ரூபாய் பிரச்சனையை எப்போ வேற மாதிரி சால்வ் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க என்னையும் என் அப்பாவையும் நம்பவே இல்ல. நாங்க பத்திரத்தை கொடுக்காம உங்களை ஏமாத்துறோம், இந்த 10 லட்சம் ரூபாய் கடனையும் உங்க தலை மேல ஏத்தி விட பிளான் பண்றோன்னு எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு சாதாரணமா முடிக்க வேண்டிய பிரச்சனைய இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா? இந்த விஷயத்துல உன்னையும் மாமாவையும் சந்தேகப்படுறது தப்பு தான். ஆனா அத்தை அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நினைச்சு பாக்கலன்னா என்ன அர்த்தம்? நான் தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே. என் அம்மா பத்திரத்தை தர மாட்டாங்க, கல்லுல இருந்து நாரை உரிச்சாலும் உரிக்கலாம், ஆனா அவங்க கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்க முடியாதுன்னு சொன்னா இல்லையா? கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? என்னையும் என் அப்பாவையும் எவ்வளவு அழ வைக்க முடியுமோ அவ்வளவு அழ வச்சுட்டு உங்களை எப்படிலாம் அவமானப்படுத்தணுமோ அப்படிலாம் அவமானப்படுத்திட்டு கடைசி நேரத்துல வந்து பணத்தை கொடுத்தாங்க. அதுவும் அந்த பணத்தை என்ன சாதாரணமாவா கொடுத்தாங்க? என் உடம்புல இருந்து என் உயிர் எடுக்கிற மாதிரி என் அப்பா கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி என் தாலி மேல சத்தியம் பண்ண சொல்லி அந்த சத்தியத்தை நான் பண்ணதுக்கு அப்புறம் தானே பணத்தையே கொடுத்தாங்க. இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமையை ஏற்படுத்தினது யாரு? நீங்க தானே. நான் தான் சொல்றேனே ஆதர, அத்தை இந்த மாதிரி நடந்துப்பாங்க நான் எதிர்பார்க்கலதான். எதிர்பார்க்கலன்னு என்ன சாதாரணமா சொல்றீங்க? அந்த சிங்கம் புலி உங்க சட்டைய கழட்ட வச்சு உங்களை அவமானப்படுத்தினப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே இந்த நெருப்புல புடிச்சு தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. என்னால உன் வலியும் வேதனையும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நான் வாழ்க்கையில இப்படி அவமானப்பட்டதே இல்ல ஆதர. நான் அவமானப்பட்டதோடு இல்லாம உன்னையும், உன்னை அந்த ரவுடி பசங்க கார்ல ஏத்துறதுக்கு இழுத்துட்டு போனதை இப்ப நினைச்சாலே எனக்கு ரத்தம் கொதிக்குது. ஆனா அந்த இடத்துல என்னால எதுவும் பண்ண முடியல.
நாம அவங்கிட்ட கடன் பாட்டு நின்னுட்டு இருக்கிறப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? அதனாலதான் என்னாலயும் ஓரளவுக்கு மேல எதிர்த்து பிரச்சனை பண்ண முடியல. இல்லன்னா அந்த ரவுடி பசங்களோட கையோ காலோ காணாம போயிருக்கும். சரி விடு ஆதரு. எப்படியோ எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது. அதை நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதான். எல்லா பிரச்சனையெல்லாம் முடியல, உங்க பிரச்சனை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. என் பிரச்சனை இன்னும் முடியல. சொல்ல போனா என் பிரச்சனை இப்பதான் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. என் அம்மா அவங்க கொடுத்த 10 லட்சம் ரூபாய்க்கு விலையா என் அப்பா மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னால என் அப்பா கிட்ட பேசாம இருக்க முடியாது. அதுக்காக நான் என் தாலி மேல பண்ண சத்தியத்தை என்னால மீறவும் முடியாது. நான் கரையில தூக்கி போட்ட மீனா துள்ளி துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாக போறேன். ஐயோ ஆதரு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நடக்க போறதுதான் சொல்றேன். ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் என் அப்பா, ஒரு பக்கம் சத்தியம், இன்னொரு பக்கம் பாசம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் துடிச்சிட்டு இருக்கேன். என் அப்பா அம்மாடி அம்மாடின்னு தரையில உட்காந்து கதறி அழுதது இப்பவும் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சத்தம் நிக்கணும்னா நான் என் அப்பா கிட்ட பேசணும். அதுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி என் அம்மா கிட்ட கொடுக்கணும். அந்த பணத்தை நீயே திருப்பி கொடுக்கணும் ஆதரு. வேற யார் கொடுப்பா? நான் தானே கொடுத்தாகணும். அந்த பத்திரம் என் அம்மா பேர்ல இருக்கு. அத அடமான வச்சு பணத்தை கொடுங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அதனால அந்த பணத்தை நான் திருப்பி தந்தே ஆகணும். ஆதரு, நீ இப்பவே இந்த விஷயத்துல கட் அண்ட் ரைட்டா ஒரு முடிவு எடுக்காத. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இதுல பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. இரு ஆதரு, நம்ம கல்யாணத்துக்காக உன் அப்பா வாங்கின கடனுக்காக தான் நான் சிங்கம்புலி கிட்ட அந்த 10 லட்சத்தையே வாங்கினேன். இன்னைக்கு உன் அம்மா அவங்க பத்திரத்தை அடமானம் வச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவுல நீ ஏன் திரும்பவும் இந்த பிரச்சனையை உன் தலைமையில தூக்கி வச்சிருக்க? ஏன்னா நான் என் அப்பா கிட்ட பேசணும், பேசியே ஆகணும். என் அப்பா கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. என் அப்பாவாலையும் என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. என்கிட்ட பேச முடியாத கஷ்டத்தை தாங்கிக்க முடியாம அவர் எக்ஸ்ட்ரீமா எந்த முடிவுக்கு வேணாலும் போயிடுவாரு. அதுக்கு முன்னாடி நான் இந்த பணத்தை செட்டில் பண்ணி என் அப்பாவை காப்பாத்தியே ஆகணும். ஆதரு, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அம்மாவுக்கு பணத்தை கொடுத்து என் அப்பா கிட்ட பேசுற வரைக்கும் உங்களோட நான் வாழ மாட்டேன். அது வரைக்கும் நம்ம பேருக்கு மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டி.